சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்த வர எபிசோடில் ரேகா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே அவங்க அப்பா இருந்துட்டு ஹைதராபாத்தில் நம்ம ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கிறதா நான் சொன்னேன் இல்லைப்பா, ஆனால் அந்த ஆஃபீஸ்க்கு ஆள் தேவைப்படுது, நீ கொஞ்ச நாள் போயிட்டு அது எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுறியா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பா என்னப்பா திடீர்னு என்ன மட்டும் ஹைதராபாத்துக்கு போக சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு முழுசாக இந்த ப்ராஜெக்டை பற்றி எதுவுமே தெரியாது, வேணும்னா கூட சத்யாவையும் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னம்மா நீ இப்படி இருக்க, நீ வெளிநாட்டுக்கு போய் படிச்சுட்டு வந்திருக்கமா, இந்த பிஸ்னஸ்க்காக தானே நீயும் இப்போ படிச்சுட்டு இருந்த, இப்போ இதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் போயிட்டு சத்யாவை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம், அதனால் ஒன்றும் வேண்டாம், நீ மட்டும் கொஞ்சம் போயிட்டு அந்த ஆஃபீஸை மட்டும் கொஞ்ச நாளைக்கு ரன் பண்ணிட்டு வா, இங்கே சத்யா பார்த்துக்கிட்டோமே, இங்கேயும் சத்யா இல்லைன்னா உன் கூட வந்துட்டா நான் மட்டும் இங்கே தனியாக இருந்து கஷ்டப்படவில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பா புரியுது, ஆனால் இருந்தாலையும் இங்கே பாருமா, கொஞ்ச நாள் தானே போய் அங்கே இருந்துட்டு வா, எல்லா ஆஃபீஸையும் கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துடு, நான் ஒரு நல்ல ஆளை நாங்கள் போட்டுடுறேன் அப்படின்ற மாதிரி அவருடைய அப்பா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரேகா இருந்துட்டு நேராக சத்யா கிட்டே போயிட்டு, எங்கள் அப்பா ஹைதராபாத்க்கு என்னை போக சொல்கிறாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சத்யா, ஒருவேளை நம்ம விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சத்யா ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான பிரேமம் முடிச்சிருக்காங்க.